வணக்கம். இது ஐபிஎஸ் தமிழின் இன்று ஆதரவு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம், இலங்கையினுடைய ஏனையவர்களாக இருக்கலாம். இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கிறார்கள். ஏன் இந்த பேசுபொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஜூதர்கள் இலங்கையில் குடியேறுகிறார்கள். அவர்களுடைய மத நிலையங்கள் இலங்கையில் இருக்கிறது. இதன் மூலமாக இலங்கைக்கு பேராபத்து இருக்கிறது. இப்படியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களை பார்க்கிற போது மிகப்பெரிய குமுறல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒரு பக்கமாக சொல்லுகிறார்கள், அரசியல்வாதிகள் ஒரு பக்கமாக சொல்லுகிறார்கள். அப்படி இந்த ஜூதர்களுடைய குடியேற்றம் அல்லது ஜூதர்கள் இங்கே மத தாவனங்களை அமைப்பதால் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதற்கான பதில் பல்வேறுபட்ட தளங்களில் பல்வேறு விதமானவர்களிடையே இருந்து பல்வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய நாளில் ஒரு சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விரைவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த யூதர்களுடைய வருகை, யூதர்களுடைய இருப்பு, யூதர்களுடைய மதத்தலங்கள் தொடர்பாகவும் இது தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். யூதர்கள் என்பது இஸ்ரேலை தங்களுடைய தாயகமாக கொண்ட ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். இவர்கள் உலகம் முழுவதிலுமே பரவி வாழக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம். இந்த நாடுகளிலே எல்லாம் யூதர்கள் இருக்கிறார்கள். உலக நாடுகள் யூதர்களின் பின்னால் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அந்தந்த நாடுகளிலே தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக யூதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே இப்போது இலங்கையில் யூதர்களுடைய 4 வழிபாட்டு தலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை முஸ்லிம்கள், இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்திற்குரிய ஒரு விடயமாக பார்க்கிறார்கள். அது தவறாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பலஸ்தீனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. யூதர்கள் பற்றிய அறிவும் தெளிவும் முஸ்லிம்களுக்கு நிறையவே இருக்கிறது. அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இதனை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஜூதர்களால் இலங்கைக்கு ஒரு ஆபத்து இருக்கிறதா என்று கேட்டால் அதனை நாங்கள் வரையறுத்து குறிப்பிட முடியாது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மொசாட் என்கின்ற அமைப்பு தொடர்பாக அதனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இந்த விவகாரத்திலே உறுதியாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மொசாட்டினுடைய ஒரு திட்டமாக கூட இது இருக்கலாம். வெறுமனே அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்களா என்று கேட்டார். அதற்கான பதில் என்பது இப்போது நம்மிடம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சம்பவம் இடம்பெறலாம் எதிர்காலங்களில். பல ஆண்டுகள் ஆகலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு செயற்திட்டத்திற்கு 20 ஆண்டுகள் வரை கூட திட்டமிடக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களினுடைய அவர்கள் பயன்படுத்திய ரேடர்கள், தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லாம் வெடித்து சிதறியது. இதற்காக ஆசிய நாடுகளிலே இருந்து கொள்வனவு செய்து அவை எப்படி வெடித்து சிதறியது என்று பார்க்கிற போது அதனுடைய பின்புலத்திலே யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆசிய நாடுகளிலே போலி பெயர்களிலே இப்படியான நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை லெபனானுக்கு அனுப்பி ஹிஸ்புல்லாக்களை பயன்படுத்த வைத்து சரியான கட்டத்திலே அவர்களை இதிலே இருந்து தவறவிட்டு அந்த உபகரணங்கள் வெடித்து சிதறுகின்ற அளவுக்கு மாற்றினார்கள். இப்படியான நடைமுறைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் ஜூதர்களுடைய இந்த விவகாரம் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பதாக ஜூதர்களுடைய தொன்மையான இலங்கையிலே இருப்பு தொடர்பாகவும் பேசப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜூதர்களுடைய இருப்பு இன்றைக்கு 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற ஒரு கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாரசீக பயணி ஒருவர் இலங்கைக்கு வருகை தருகிற போது, அதாவது அபு சைத் அல் ஹசன் என்று சொல்லக்கூடிய அந்த அராபிய பயணி இங்கே வருகிற போது பெரும்பாலான ஜூதர்கள் இருந்ததாக தன்னுடைய பயண குறிப்புகளிலே குறிப்பிடுகிறார். இதை தாண்டி வருகிற போது 12ஆம் நூற்றாண்டில் டுலோலாவில் உள்ள பெயன்மின் என்று சொல்லக்கூடிய ஜூதரின் அறிக்கையில் இலங்கையில் 3000 ஜூதர்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் இலங்கையில் இருந்த ஜூதர்கள் உள்ளூர் மக்களுடன் கலந்திருக்கலாம் அல்லது 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேய வருகையுடன் அவர்களுடைய அடையாளத்தையும் நம்பிக்கையும் அளிக்கப்பட்டிருக்கலாம். கடுமையான விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் கொல்லவும் பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி வருகிற போது 2வது உலக மகா யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பதாக இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவானது. ஜூதர்களுக்கு என்று உருவான உலகத்தினுடைய ஒரு நாடு அது என்றபடியால் இலங்கையில் இருந்த ஜூதர்கள் அங்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஜூதர்கள் சொல்லுகின்ற விடயம் இலங்கையிலே ஜூதர்கள் பாரம்பரியமாக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயமும் இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சமூக ஊடகங்களிலே குறிப்பாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஜூதர்களுடைய மத பிரச்சாரம் இங்கு இடம்பெறுவதாக. ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய தரப்புகளைப் போல ஜூதர்கள் மத பிரச்சாரம் செய்பவர்கள் அல்ல. தங்களுடைய மதத்திற்கு ஆக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் அல்ல. ஒரு நபர் ஜூத மதத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும்
அதுவும் ஒரு இலகுவான காரியம் அல்ல. ஆகவேதான் இந்த விவகாரத்திலே நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் கூச்சலிடுவது போல, இவர்கள் எல்லாம் சொல்லுவது போல ஜூத மத பிரச்சாரம், ஜூத மதத்தை பிறருக்கு பரப்புவது, அவர்களுக்கு போதித்து அவர்களை ஜூதர்களாக மாற்றுவது, இப்படியான செயற்பாடுகளில் எந்த ஜூதர்கள் ஏற்படவில்லை. ஆனால் இலங்கையிலே ஜூதர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இலங்கையிலே ஜூதர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்விளைவுகள் எப்படியானது என்று சொன்னால், இவர்கள் ஒரு இராணுவ நகர்வுக்காக அல்லது புலனாய்வு நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு தளமாக இலங்கையை பயன்படுத்த முடியும். இலங்கையினுடைய பூகோள அரசியல் முக்கியத்துவம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜூதர்கள் இதிலே கண் வைக்காமல் இருப்பார்களா? மொசாட்டினுடைய கவனம் இல்லாமல் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆக மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற பின்புதான் எங்களுக்கு இது தெரிய வரும். இலங்கையில் ஏன் ஜூதர்கள் வந்தார்கள், மதத்தலங்களை அமைத்தார்கள் என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்திலே ஜூதர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டேன் இல்லையா? அதிலே குறிப்பாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சரிடம் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு அவர் வழங்கிய பதில்களையும் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முஜிபுர் ரஹ்மான் கூறுகிறார், ஸ்டேல் இனத்தவர்களினுடைய சமய மற்றும் கலாச்சார நிலையங்கள் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளனவா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு இலங்கையினுடைய புத்த சாசன அமைச்சர் கினுத்தும சுனில் செனவிரட்ன இவ்வாறு பதிலளிக்கிறார். ஆம் என்று சொல்லுகிறார். அவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் யாவை என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்புகிற போது 4 இடங்களில் இவ்வாறான சமய மற்றும் கலாச்சார நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. பொத்துவில் பிரதேசத்தில், வெலிகம பிரதேசத்தில், திம்பிரிகஸ்காய பிரதேசத்தில், எல்லை பிரதேசத்தில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். முஜிபுர் ரஹ்மான் மீண்டும் கேள்வி எழுப்புகிறார். அவற்றிற்கு சட்ட ரீதியாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை சபைக்கு அறிவிப்பீர்களாக என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு இந்த 4 ஸ்தானங்களில் 2 சட்ட ரீதியாக அனுமதி அளிக்கப்பட்டவை, மற்ற 2 பதிவு செய்யப்படவில்லை. பொத்துவில் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையம் பதிவு செய்யப்படவில்லை. அதே போன்று திம்பிரிகஸ்காய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையமும் பதிவு செய்யப்படவில்லை. பெலிகம மற்றும் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நிலையங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் மீண்டும் கேள்வி எழுப்புகிறார். சட்ட ரீதியாக அனுமதி பெறப்படாமை ஏன் என்று சொல்லி கேட்கிறார். பொத்துவில் பிரதேசத்தில் பதிவு செய்யப்படாமைக்கான காரணம் தெரியாது. கிராம உத்தியோகத்தர் இது தொடர்பான மேற்பார்வைக்காக அவ்விடத்தில் சென்றபோது அந்த இடத்தில் யாரும் இருக்கவில்லை. இந்த நிலையில் கிராம சேவகர் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் விவரத்தை கேட்டறிந்து கொண்டார். இதன் போது இந்த இடம் தனியாருக்கு சொந்தமான காணி எனவும் இதனால் இது பதிவு செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள். சுற்றுலாவுக்காக வருகின்ற ஸ்டேல் இனத்தவர்கள் இங்கு மத வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். தற்போது அவர்கள் நாட்டில் இருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கு மத வழிபாடுகள் இடம்பெறுவதில்லை என்று சொல்லி அமைச்சருடைய பதில் இருக்கிறது. திம்பிரிகஸ்காய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலையம் மத ரீதியாக பதிவு செய்யப்படாமைக்கான அறிக்கைகள் எதுவும் இல்லை. அங்கு 4 பேர் தங்கியிருப்பதாகவும் மத வழிபாடுகளுக்கு வேறு ஆட்களும் அங்கு வந்து செல்வதாகவும் அறிய கிடைக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கும் 2 ஸ்டேல் மத நிலையங்களும் வெலிகம எல்ஏ அவை கம்பெனிகளை பதிவு செய்யக்கூடிய சட்டத்தின் கீழாக ஒரு அலுவலகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த பதிவு நடவடிக்கைகள் இடம்பெற்றது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் புத்த சாசன அமைச்சரிடம் மேலதிகமாக சில கேள்விகளை கேட்கிறார். இப்போதைக்கு 4 மதஸ்தலங்கள் இருக்கிறது, அவற்றில் 2 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சரை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதே போன்று கொழும்பு மேலும் 2 இடங்களில் இதுபோன்ற நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. கொழும்பு 7 சினமன் ரெட் ஹோட்டலுக்கு அருகாமையில் தெஹிவலை அல்விஸ் பிரதேசத்திலும் ஸ்டேல் மத நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. இது தொடர்பாக நான் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமரிடம் வினவியிருந்தேன். இதன்போது இவை சட்ட ரீதியற்ற முறையில் அமைக்கப்படுவேன் என்பதையும் பதிவு செய்யப்படவில்லை என்பதையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த 2 கட்டிடங்களும் போலீஸ் மற்றும் அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இவை சட்ட ரீதியற்ற முறையில் அமைக்கப்படுவதாக பிரதமர் அறிந்து கொண்டிருந்தார். டிசம்பரில் இருந்து தற்போது 7 மாதங்கள் கடந்திருக்கிறது. சட்ட ரீதியற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த மத நிலையங்கள் பற்றி உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அமைச்சர் இது தொடர்பாக நான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் விவரங்களை கேட்டறிந்தேன். அதிரடிப்படையின் பாதுகாப்பை நீக்கிக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருடன் கலந்துரையாடலாம். ஸ்டேல் மத நிலையங்களை பதிவு செய்வது சிக்கலுக்குரிய விடயமாகும். ஏனெனில் பிரதான 4 மதஸ்தலங்களை பதிவு செய்வதற்குரிய அவற்றுக்கான திணைக்களங்கள் இருக்கிறது. அதற்கான சட்ட ஏற்பாடுகளும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் கம்பெனி சட்டத்தின் கீழ் இவ்வாறான பதிவு செய்யப்படுவது சாதாரணமான சிற்றுண்டி சாலைகள், வியாபார நிலையங்கள் என்பதாகும். ஆகவே ஸ்டேல் மத நிலையங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான கேள்விகளும் பதில்களும் இடம்பெற்றிருந்தது, நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பலஸ்தீனத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அதாவது இந்த இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனத்திலே ஆரம்பத்திலே ஆக்கிரமிப்பு நகர்வுகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் அங்கே அராபிய நிலக்கம்பெனிகளூடாக தங்களுக்கு தேவையான நிலங்களை பலஸ்தீனர்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள். அதிக விலைக்கு நிலங்கள் பெற்றுக்கொள்ளப்படுகிற போது ஒரு ஆசையிலே பலஸ்தீனர்கள் தங்களுடைய நிலங்களை விற்றார்கள். அப்படி விற்ற நிலங்களிலேயே தொடர்ச்சியாக ஜூதர்கள் வந்து குடியேறிய பின்புதான் அதனுடைய ஆபத்தை உணர்ந்து கொண்டார்கள். அப்படியான ஒரு நிலைமை இலங்கையில் ஏற்படக்கூடும் என்பது ஒரு விடயம். குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான காணிகள் வாங்கப்பட்டு அங்கே இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுகிறது என்கிற போது அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஆக இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் இதனுடைய தொடர்ச்சிகள் எப்படி இருக்கும் என்று அறுதியிட்டு கூற முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் உங்களோடு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் விடயத்திலும் கடந்த சில தசாப்தங்களாக நாட்டிற்கு பல நெருக்கு வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் யூத மத ஸ்தானங்கள் அமைக்கப்படுவதானது அமெரிக்காவினுடைய அரசியல் பின்னணியில் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவ ஒத்துழைப்புக்கான இயக்கத்தினுடைய இணைப்பாளர் அருட்தந்தை மா சத்திவேல் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் அட்டூழியங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியாத இந்த அரசாங்கம் ஜூத மத ஆலயங்கள் அமைப்பதற்கு இடமளிக்கிறது. அமெரிக்கா அடிபணிந்து இஸ்ரேல் சார்பு நிலையை இந்த அரசாங்கம் எடுத்து வருகிறது. இந்த நாட்டில் சமயங்களுக்கிடையே மேலும் குழப்பங்களை ஏற்படுத்த இஸ்ரேல் எத்தனிக்கிறது. அதற்கு சாதகமான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களையும் அந்த சமூகம் இஸ்ரேலியர்கள் அதிகாரத்தை ஏற்படுத்துகிறது என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் மலையகத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நிலையங்கள், பொத்துவிலையில் இருக்கக்கூடிய நிலையங்கள் அருகம்பையில் இருக்கிறது. அதே போல வெலிகந்தையில் இருக்கக்கூடியது, திம்ரிகஸ்காய போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கெல்லாம் பார்க்கிற போது இவை மிகப்பெரிய ஆபத்திற்கான சமிக்கைகள் கொண்டுள்ளதாக இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். இந்த விவகாரம் எப்படி மாறப்போகிறது என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் இது தொடர்பான மேலதிகமான விடயங்களையும் உங்களோடு எதிர்வரக்கூடிய காலப்பகுதியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலகத்தினுடைய பிரபலமான ஜூத இணையத்திலும் இலங்கைக்கு ஜூதர்கள் ஏன் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுரையிலே இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் ஜூதர்கள் என்ற அர்த்தத்தை மறைமுகமாக குறிப்பிடுகிறார்கள். ஆதாம் ஏவாளினுடைய தோட்டமாக பைபிளில் குறிப்பிடப்படும் இடமே இலங்கை என்று சொல்லியும் அது மகத்தான தீவு என்று சொல்லி அர்த்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலேயே ஸ்ரீலங்கா என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. பெருவெள்ளத்தின் பின் நோவாவினுடைய கப்பல் வந்து தங்கியதாக பைபிள் குறிப்பிடும் அரட் மலைதான் சிவனொளிபாத மலை என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் பைபிளில் டார்சியா என்று சொல்லப்படும் துறைமுகம் தான் காலி துறைமுகம் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே பைபிளில் குறிப்பிடப்படும் ஜூதர்களுக்கு சொந்தமான நிலம்தான் இலங்கை என்று சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய கூற்றுக்களாக இருக்கிறது. இந்த விவகாரம் உண்மையா என்பதனை வரலாற்று ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தி அதிலே உண்மைகளை ஆய்ந்து அறிய வேண்டிய தேவை இலங்கையினுடைய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இருக்கிறது. ஆனால் காலங்காலமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையில் ஜூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஜூதர்களுடைய ஹெப்ரு மொழியில் அமைந்த கல்லறைகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக பைபிளின் படியாக இரண்டாவது கோயில் காலமான கிமு 560 இலங்கைக்கு வந்த பினிசியன் கப்பலிலே ஜூதர் ஒருவர் இருந்ததாக அந்த கட்டுரை சொல்லுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் 1154 ஆண்டு சிங்கள மன்னனுடைய அரசு சபையில் 16 அமைச்சர்கள் இருந்ததில் 4 பேர் ஜூதர்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு 3000 ஜூத குடும்பங்கள் இருந்ததாகவும் அதன் பிறகு போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் ஜூதர்கள் சடுதியாக அதிகரித்ததாகவும் அவர்களே இலங்கையை கட்டி எழுப்பியதாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்பது தெரியாது. குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் கொழும்பிலே ஒரு பிரதான பாடசாலை ஒன்று இருக்கிறது. அதிலே அதனுடைய அதிபர் இப்போதும் ஒரு ஜூதராக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவு தங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றுவதில் அவர்கள் முக்கியமாக உள்ளார்கள் என்பது அந்த பாடசாலை உதாரணம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அந்த பாடசாலையின் பெயர் பலகையில் ஹிட்லரின் நாசி படைகளின் அடையாளத்தை ஒத்த அடையாளம் இருப்பதை அறிந்து சமகால ஜூத ஊடகவியலாளர் தற்போதைய அதிபருடன் பேசி அது நாசிகளின் அடையாளம் இல்லை, பௌத்த மதத்தின் அடையாளமான சுவஸ்திகா என்பதை உறுதி செய்து கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இலங்கையின் ஜூதர்களுக்கு உரிமையுள்ள இடம் என நிறுவ அவர்கள் காட்டுகின்ற அடுத்த முக்கிய உதாரணம் புரளி மயானம். அங்கே கடந்த ஜூத நூற்றாண்டில் புதைக்கப்பட்ட ஜூத மதத்தவர்களின் கல்லறைகளில் உள்ள ஹிப்ரு மொழிகளை வைத்து அவர்கள் அந்த கல்லறைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போல இலங்கையின் கடைசி ஜூதராக இருந்த 2016ஆம் ஆண்டு உயிரிழந்த
அனி ரத்னசிங்க என்று சொல்லக்கூடியவரின் வீடு அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருப்பதாக ஜூதர்கள் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரதானமாக 1700களில் ஆரம்பிக்கப்பட்ட சப்பாட் லுவாவிச் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்திட்டமை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தாண்டியும் வெற்றிகரமாக இலங்கையை ஒரு ஜூத மத போதனை நிலையங்களாக மாற்றுவதற்கான நகர்வுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தலைமையகம் அமெரிக்காவில் காணப்படுகிறது. அவர்களுடைய குறிக்கோள் ஜூதர்களான சுற்றுலா பயணிகளுக்கு ஜூத போதனையும் ஜூத உணவும் கொடுப்பது என்று சொன்னாலும் அவர்கள் அந்த சபாத் இல்லங்களை மையமாக வைத்து வியாபாரங்களை விருத்தி செய்வது சந்தேகத்துக்கு இடமானது. இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் சபாத் இல்லங்கள் காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஜூதர்கள் உண்ணுகின்ற உணவு முஸ்லிம்கள் எப்படி கலால் உணவுகளை உண்ணுகிறார்களோ அதே போல கோசியா என்று சொல்லக்கூடிய உணவுகளைத்தான் இந்த ஜூதர்கள் உண்ண முடியும். அவர்களுடைய உணவு பழக்கத்தில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இறைச்சியையும் பாலையும் ஒன்றாக உண்ண மாட்டார்கள். இப்படி நிறையவே இருக்கிறது. இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம். இலங்கையினுடைய இனங்களினுடைய இருப்புக்கு இது எதிர்காலத்தில் ஆபத்தாக மாறுமா என்ற கேள்வியோடு இன்றைய நாளில் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.